கைக்கு மடித்து தைக்கிறதுக்கு கை உயரத்துக்கு இந்த கூடை போட்டுக்குங்க. கையோட கட்டிங் எப்படின்னு சொல்கிறேன். 6 இன்ச்சு உயரம். அடிக்கை லூஸு 9 இன்ச்சு. பெரிய கை சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் பெரிய கையாக ஒரு 50 சைஸ் வர்ற வரைக்கும் அது கோடு போட்டுக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தையலுக்கு கோடு 9 இன்ச்சு வச்சுட்டோமா. 9 வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. 9.5 இந்த இடத்துல வந்து 10.5 வரணும். இது அடிக்கை 9.5 ரவுண்டு வந்து 11 வருது. இது ஒரு கை 10.5 வச்சுட்டிங்க. இதை ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. ஸ்கேல் வச்சு அதுக்கு நேராக அந்த எண்டும் இந்த எண்டும் கோடு போட்டு 9 இன்ச்சா 9 4.75 அதில் ஒரு சின்ன கோடு போட்டு வச்சுக்கிறீங்களா. ஒம்பதரை இது 4.25 வருது பாருங்கள். இதுலேருந்து 4.25 வருது. இது ஒரு அளவே கிடையாது, இது ஒரு கணக்கு கிடையாது. சொல்கிறேன், அப்படி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் 4.25 வந்துருச்சு. அதில் இது 9.5 இந்த சென்டர் இந்த கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கோட்டில் வைக்கணும் நீங்கள். அந்த கோட்டு சென்டரில் கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லா கோடும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு இப்படி பண்ணிக்கிறீங்க. ஷேப் எடுத்துக்கிறீங்களா. அப்புறம் அந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு மேலே அப்படி வச்சு அதில் ஒரு ஷேப்பு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அளந்து பார்க்கணும். 11 வரணும். ரவுண்டு 11 வருது. ஆம்கோல் 11. அவ்வளோதாங்க. இதுபோல் நல்லா கொஞ்சம் கவனமாக நல்லா அழகாக அளந்து பார்க்கணும். கரெக்டாக 11 இன்ச்சு. 11 இன்ச்சு வந்துட்டா. 11 இன்ச்சு இந்த ரவுண்டு மட்டும். இப்போ உள்ளே எப்படி அளக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ இறக்கி வெட்டணும் பாருங்கள். அப்போ தான் அந்த கணக்கு கரெக்டாக வரும். நம்ம சொல்கிற போடுற கணக்கு இந்த கைக்கு உள்ள மெத்தடு இது கரெக்டாக 4.5 3/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறீங்க. அப்படியே கரெக்டாக அந்த ஷேப் வைக்கிறீங்க. நான் வந்து நிறையா கட்டிங்கில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கை கட்டிங்கு கரெக்டாக அப்படி வைக்கணும். டச் ஆகிற மாதிரி. இது அப்படியே கோடு போட்டுக்கிட்டீங்க. ஷார்ப்பு எல்லாமே 3 டச் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் கரெக்டாக அதே மாதிரி 3/4 இன்ச்சு கீழே இறக்கணும் பார்த்தீங்களா. அதுலேருந்து வரணும், மேலே வரணும் கரெக்டாக. இப்போ உள்ளே அளந்து பார்க்குறோம். மேலே 11 இன்ச்சு வந்துச்சு. அந்த 11 கீழேயும் வரணும். இந்த கவர் தட்டுக்கும் வரணும். 11 இன்ச்சு கவர் தட்டுக்கு வரணும். 11 இன்ச்சு அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நம்ம கவர் தட்டுக்கு 11 இன்ச்சு வர்ற மாதிரி. இந்த மேலே 11 இன்ச்சு வரும் பாருங்கள். அது 11 இன்ச்சு கீழேயும் வரணும் கவர் தட்டுலையும்.